ஹலோ ஆல், நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்டோரி டைமில் நான் என்னோடய டாட்டர் ரசிகா புதுசாக எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் பற்றி தான் பேசலான்னு எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவள் பேசிட்டு ஃபோன் வச்சா. லண்டனில் நம்ம ஊரில் முனிசிபாலிட்டிங்கிற மொன்னோம், அவள் அது மாதிரி அதை கவுன்சிலுங்கிறா. இப்போ அந்த கவுன்சில் என்ன பண்ணுறான்னாக்கா, அந்த ஏரியாவோட கவுன்சில், அந்த ஏரியாவோட முனிசிபாலிட்டி, அந்த ஏரியாவோட கவுன்சில் அந்த ஏரியாவில் யார் யாரெல்லாம் இருக்கா, என்னென்னலாம் எங்கெல்லாம் வேலை பண்ணுறாங்கிற ஒரு டேட்டா எடுத்துக்கிறது. ஓகே, அதுவும் நம்ம மேண்டேட்ரியாக கொடுக்கணும் கவுன்சிலுக்கு. அந்த டேட்டா எடுத்துட்டு அந்த கவுன்சிலுக்கு அந்த ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கே வசிக்கிற அந்த ஜனங்களால் உபயோகம்னா அவளை அதுக்கு வாலண்டரி பண்ண சொல்லி கேட்குறது. இவாள் இல்லாமல் பெருமையாக போய் பண்ணுறான். எனக்கு அது நம்ம நாட்டில் எப்போ அது அப்ளிகபிள் ஆகுமோ அப்படின்னு ஒரு ஏக்கம்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னாக்கா, இவ அந்த வெஸ்ட்மினிஸ்டருங்கிற ஏரியாவில் தான் இருக்கா. அந்த ஏரியாவில் வெஸ்ட்மினிஸ்டர், அந்த ஏரியாவில் கேட்வே அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த கேட்வே ஸ்கூல்னால் இது, இந்த கேட்வே ஸ்கூல் கேட்வே அகாடமி, அந்த கேட்வே அகாடமிங்கிற அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைமரி எஜுகேஷன் நினைக்கிறேன். ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் சரியாக போகலை, அங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ரொம்ப நல்லா நடக்கிறது அப்படிங்கிறா. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த ஏரியாவில் சரியாக நடக்கலை, ஏதோ பிரச்சனை என்னன்னு தெரியல. ஸோ ரசிகாவை அப்ரோச் பண்ணி, நீங்கள் அதுக்கு ட்ரஸ்டியாக எடுத்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. நம்ம ஊரில் ட்ரஸ்டிங்கிறோம், அவள் ஊரில் அது கவர்னருங்கிறா. ஸோ ஷி ஹஸ் டேக்கன் அப் த சார்ஜ் அஸ் கவர்னர் ஆஃப் கேட்வே அகாடமி, வெஸ்ட்மின்ஸ்டர், லண்டன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, என் பொண்ணு என்ன மாதிரி டீச்சர் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் என்றைக்குமே என் ஆசையை எந்த குழந்தைகள் மேலேயும் திணிச்சதே கிடையாது. ஆனால் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஏன் என் குழந்தைகள் டீச்சர் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு என்றைக்குமே உண்டு. ஆனால் ரசிகா எப்போவுமே சொல்வாள், அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்க முடியுமான்னு தெரியல, அண்டு சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹஸ்பண்டும் சம்பாதிச்சு, ஹஸ்பண்ட் சம்பாதியத்தில் குடும்பம் ஓடி, நம்ம சம்பாத்தியம் ஒரு மேட்டரே கிடையாதுங்கும் போது டீச்சர் ப்ரொஃபஷன் இந்தியாவில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சம்பாத்தியத்தில் தான் குடும்பம் ஓடணுன்னாக்கா நமக்கு ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி எனக்கு சம்பளம் கரெக்டாக தோணல. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் போனாலோ இல்லைன்னா வேறு பெரிய பொசிஷனுக்கு போனாலும் அதில் கிடைக்கிற சம்பளம் அதில் கிடைக்கல. சரி, சம்பளம் கூட விட்டுடலாம், சம்பளம் தான் எல்லாமானா கிடையாது. ஒரு சிவில் சர்வெண்ட்ஸ்க்கு ஒரு அந்த கேடரில் இருக்கிறவாளுக்கு கிடைக்கிற அதே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவாளுக்கு கிடைக்கிறதில்ல. சொசைட்டிலையும் சரி எங்கேயுமே நல்ல ரெஸ்பெக்டும் கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் குழந்தையெல்லாம் இந்த காலத்தில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், எப்போவாது ஏதாவது மாறாதா அப்படின்னு. ஆனால் ரசிகா முக்கியமாக என்ன சொல்லுவான்னா, உன் அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லைம்மா, அந்த குழந்தைகள்கிட்ட என்னால் அவ்வளோ பொறுமையாலாம் எடுக்க முடியாதுமா பாடம் அப்படின்னு. ஒருத்தருக்கும் ஒரு ரீசன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கடைசியில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, டீச்சிங் லைன்லேயே ஏதோ ஒரு வாலண்ட்ரியாவது எடுத்துன்னு பண்ணுறாளா இல்லையா, எனக்கு அதில் ரொம்ப பரம சந்தோஷம். அந்த ஸ்கூலில் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சரி பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணுன்னு எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். அவளுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணேன். அதோடு சேர்த்து எனக்கு இன்னொரு எண்ணம் என்ன வந்ததுன்னா, இதை ஏன் நான் இதில் சொல்கிறேன்னா, ரசிகா அங்கே ஒரு கேட்வே அகாடமிங்கிற ஸ்கூலில் கவர்னர் ஆயிருக்காங்கிறது சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடணுங்கிறது இல்லை, அந்த எண்ணம் அப்படி யோசிக்கலைன்னா. ஆனால் என்ன யோசித்தேன்னாக்கா, இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் கவர்மெண்ட், அங்கே கவர்மெண்ட் பண்ணுறது நம்மளே முன்னெடுத்து நம்ம தெருவுக்கு, நம்ம ஏரியாவுக்கு யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறா அப்படிங்கிற ஒரு டேட்டா நம்மளே ஒரு அசோசியேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி எடுத்துட்டு, அங்கே நம்ம தெருவில் நம்ம ஏரியாவில் இருக்கிற ஏதாவது பள்ளிக்கூடமோ ஏதோ ஒன்று அங்கே என்ன சரியாக இல்லையோ அதை மேம்படுத்துறதுக்கான முயற்சி நம்ம ஏதாவது எடுக்கலாமான்னு தெரியல. எடுத்தால் எந்தளவுக்கு ரிஸ்க்குங்கிறதும் தெரியல. ஆனால் நம்ம ஊரில் இது ஏன் நடக்கலைங்கிற ஒரு ஏக்கம்.
இதை பார்க்குற யாராவது ஏதாவது ஸ்டெப் எடுத்தேன்னா ரொம்ப சந்தோஷம். யாராவது ஸ்டெப் எடுத்து அதை க்ரியேட் பண்ணால் வந்து வாலண்டரிங் பேசிஸில் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்லை மற்ற சர்வீசஸ் பண்ணுறதுக்கோ ஆள்கள் நிறையா வருவாள். அதுக்கு நிறைய பேர் இருப்பாள். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆளை எதிர்பார்த்துட்டுருக்கோம். அந்த பர்சன் நம்மளாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நீ பேசுகிறிய நீயா இருக்கக்கூடாதுன்னா நானாக கூட இருக்கலாம். நான் எங்கே இருக்கலாம்னா என் தெருவுக்கு இருக்கலாம். என்னோட ரீச் என்னோட லெவல் அவ்வளோதானே. ஒருத்தருக்கும் அவாவா ஏரியாலன்னு இருக்கும் இல்லையா. இதை பார்க்குறவா எங்கேயோ மன்னார்குடியில் இருப்பா, கும்பகோணத்தில் இருப்பா, தஞ்சாவூரில் இருப்பா, திருநெல்வேலியில் இருப்பா, இல்லை வேற எங்கேயோ இருப்பா. அப்போ அவாவா செக்டாரில் அவாவா சைடில் அவாவா கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸில் எதாவது இப்படி பண்ணலாம் இல்லையா. நம்மளால் ஆனால் ஏதோ ஒன்று நம்ம சொசைட்டிக்கு ஒன்று பண்ணினோன்னு இருக்கும்ல. அதாவது இதனால் காசோ பணமோ புகழோ வரப்போகிறது இல்லை. ஆனால் இதில் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறதுனால நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஒர்க்கு நம்ம பண்ணலாம்ல. லைஃப் டைமில் அதை ஒரு சைக்கிளாக வச்சு நம்ம பண்ணிகிட்டே போனோம்னாக்கா அப்புறம் அதோட திருப்தி அதோட சந்தோஷமே அலாதி தானே. நம்மளே மதிக்க ஆரம்பிப்போம்ல. அப்படி எனக்கு தோணித்து. நீ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கியா பண்ணுறியான்னா பண்ணுறேன். பட் அதை இங்கே சொல்கிற ஃபாரம் இது இல்லை. அது சொல்லிட்டு பண்ணுற ஃபாரமும் இல்லை. நம்ம வலதுகை பண்ணுறது இடதுகை தெரியக்கூடாதும்பா. ஏதோ அனில் ராமருக்கு சேவை பண்ண மாதிரியும் போல அந்த மாதிரி எல்லாரும் ஏதோ சின்னதாக பண்ணிட்டு தான் இருப்போம். யாருமே எதுவுமே பண்ணாமல் இருக்க மாட்டோம். பட் ஆஸ் அ சொசைட்டியாக நம்ம ரசிகா சொன்ன மாதிரி ஒரு முனிசிபாலிட்டியை அதுக்கான சார்ஜ் எடுத்துட்டு டேட்டா வச்சுட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற வா இதுலலாம் பெஸ்ட்டாக இருக்கா, அவளை அது இதுக்கு இந்த ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆம்பிஷனோடு அது மாதிரி செயல்பட்டதுன்னா ஒரு ஏரியாவும் ஒரு ஸ்ட்ரீட்டும் ஒரு செக்டாரும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நாடு ஏன் முன்னேறாது இல்லை. யோசிச்சு பார்க்கலாம். ஐ விஷ் ரசிகா ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது பேசினது. அண்ட் ஐ விஷ் அவர் கண்ட்ரி ஆல்சோ டஸ் சம்திங் கிரேட்டர் குட் ஃபார் த சொசைட்டி. என்ன கேட்டால் 12th படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ இன்டர்ன்ஷிப்பாக இந்த மாதிரி ஏதாவது குழந்தையில வாலண்டரி பேசிஸில் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட கனெக்ட் பண்ணி சர்வீஸ் வாலண்டரி சர்வீஸ் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறதோ ஏதோ ஒன்று இந்த பெரிய குழந்தைகளால் அந்த சின்ன குழந்தைகளுக்கு உபயோகமாகிற மாதிரி பண்ணினா கூட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியும். நம்ம பண்ணணும், நம்மளால் ஆனதை நம்ம பண்ணணும். அதை தாண்டி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த மாதிரி கொடுத்தா கூட நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். அதை நம்ம ஒரு வாரத்துக்கு கால்குலேட் பண்ணி இந்த அவர் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுன்னு அந்த ஒன்றுமே வேண்டாம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் ஒரு வேல்யூ எஜுகேஷன் சொல்லி கொடுக்கலாம், ஒரு எத்திக்ஸ் சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிற ஹெட்டு அவள் எல்லாமும் கோஆப்ரேட் பண்ணணும். என்ன உங்களுக்கு வேலை இல்லைன்னு இங்கே வந்துடுவேலான்னு கேட்டால் நம்மளால பண்ண முடியாது. அது நம்ம அந்த ஏரியாவை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் தான் இல்லை, நமக்கு எங்கே என்ன தேவைப்படுறதோ அது மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். நமஸ்காரம்.